அபிரகாம் வணக்கம். நீட் முறைகேடு அதுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து சமூக ஆர்வலர் சோனம் வாங்சி தொடர்ந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். 19வது நாளை இட்டிருக்கூடிய அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தால் கிட்டத்தட்ட 9 கிலோ வரை அவர் எடை குறைந்திருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால் அவருடைய உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட்டு அவர் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு நலம் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது அழுத்தமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு செவிசாய்க்குமா, முக்கியத்துவம் கொடுக்குமா என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதாவது சமீபத்தில் மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிந்ததால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் இன்று 26வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இதற்கிடையேதான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக லடாக் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சி கடந்த மாத இறுதியில் உண்ணாவிரதம் தொடங்கினார். சோனம் வாங்சி உண்ணாவிரத போராட்டம் இன்று 19வது நாளை எட்டிருக்கூடிய நிலையில்தான் அவருடைய உடல்நிலை 9 கிலோ வரை எடை என்பது குறைந்திருக்கின்றது. நீண்ட கால உண்ணாவிரதத்தால் அவர் ஆபத்தான கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் இது அவரது உடல் உறுப்புகளை பாதிக்கக்கூடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால் அவர் உடனடியாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக கெஜ்ரிவால், ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் சோனம் வாங்சு இதை பற்றி பேசும்போது உண்ணாவிரதம் முடித்துக் கொள்வது தவறான செய்தியாக அளிக்கும் என்றும் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு தன்னை வற்புறுத்துவதற்கு பதிலாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் நாளான 20ஆம் தேதி என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி திட்டமிட்டக்கூடிய நாடாளுமன்ற நோக்கிய பேரணியை வலுப்படுத்த வேண்டும். மாணவர்கள் இதனை அரசியல், அறிவியல் மற்றும் ஜனநாயகத்தின் ஒரு உண்மையான பாடம் போல கருத வேண்டும் என்று சோனம் வாங்சி கோரிக்கை வைத்திருக்கிறார். அதாவது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட கோரிக்கை வைக்க வேண்டாம், அதற்கு பதிலாக நாடாளுமன்ற நோக்கிய பேரணி வலுப்படுத்த அதற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். தொடர்ந்து ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும், உடல்நலம் மிக கவலைக்கிடமாக இருப்பதால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் கூட மனு தாக்கல் செய்யப்பட்டது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 தினங்களுக்கு கூட அவர் 2 தினங்கள் அவர் தொடர்ந்து இதே நிலை கடைபிடித்தால் அவர் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும், உயிரோடு இருப்பது கூட மிகப்பெரிய சிரமம் என்றும் அவர் உடனடியாக வலுக்கட்டாயமாக உணவு உட்கொள்ள செய்யுங்கள் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டிருக்கும் நிலையில்தான் டெல்லி ஐகோர்ட்டில் சோனம் வாங்சு உடல்நிலை குறித்த கவலை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த பொதுநல மனு எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எல்லாம் வந்தது. அப்போது மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா ஒவ்வொரு தனிநபருடைய உயிரும் விலை மதிப்பற்றது என்றும் சோனம் வாங்சுடைய உடல்நிலையை தொடர்ந்து பரிசோதிப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கூடிய உத்தரவில் எந்த ஒரு குடிமகனுடைய உயிரும் விலை மதிப்பற்றது என்பதையும் அதை காக்க அரசு அதிகாரிகள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றோம் என்று நீதிமன்றம் கூட குறிப்பிட்டு பேசியிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து 18 நாள் கடந்து 19வது நாளை எட்டிருக்கூடிய நிலையில்தான் அவர் பட்டினி கிடந்து அவருடைய உடல் எடை என்பது 9 கிலோ வரை குறைந்து அவருடைய ரத்த அழுத்தம் என்பது 107/70 என குறைந்து ரத்த சர்க்கரை அளவு என்பது 67 என ஒரு அபாயமான நிலையில் தான் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக சிகிச்சை தேவை என்பது மருத்துவர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய பரிந்துரையாக இருக்கின்றது. ஆனால் சோனம் வாங்சு பொறுத்தவரையில் அவர் போராட்டம் தொடர்ந்து மேற்கொள்வேன் என்று உயிரே போனாலும் பரவாயில்லை என்று உறுதியாக இருக்கிறார். நான் வெளியே தான் பலவீனமாக இருந்தாலும் உள்ளே பலமாக தான் இருக்கின்றேன் என்று சொன்னபடி தன்னுடைய போராட்டத்தை உறுதியாக இருக்கிறார். அவர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அவருடைய உடல்நிலை என்பது இப்போது வரை 19வது நாளை எட்டிருக்கும் நிலையில் தான் 9 கிலோ வரை எடை குறைந்திருக்கிறது, ரத்த அழுத்தம் குறைந்திருக்கிறது, சர்க்கரை அளவு குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட நிலை இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டாலும் கூட ஒரு மிகப்பெரிய உயிருக்கே ஆபத்தாக கூட அமையலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக மத்திய அரசு இது குறித்து உரிய முக்கியத்துவம் கொடுத்து கோரிக்கைகள் பரிசீலிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நலம் விரும்பிகள் மற்றும் ஒட்டுமொத்தமாக சமூக ஆர்வலர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது. அபிரகாம்.